Hello students, welcome to my channel. So in the video பார்த்தீங்க அப்படின்னா 11th and 12th கான ஸ்டடி பிளான் ஃபார் ஃபர்ஸ்ட் மிட்டம் எக்ஸாம் 2024 கானது பார்க்க போறோம். ஸோ நான் சொல்ற ஸ்டடி பிளானை கரெக்டாக பாருங்க. உங்களுக்கு எக்ஸாமுக்கு இன்னும் ஒரு 10 days தான் இருக்குது. ஸோ இந்த 10 daysக்கான ஸ்டடி பிளான் கொடுக்குறேன். ஸோ அதை கவனமாக படிங்க. அண்ட் எனக்கு வாய்ஸ் வந்து ஒரு மாதிரி கேட்கும், ஏன்னா வந்து எனக்கு த்ரோட் பெயின் இருக்குது. ஸோ கொஞ்சம் கோல்டு வந்தனால வந்து வாய்ஸ் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ அதனால வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு சவுண்டாக பேச ட்ரை பண்ணுறேன். பட் என்னால் சவுண்டாக பேச முடியாது, நீங்கள் தான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். ஸோ 11th and 12th ஃபர்ஸ்ட் மிட்டம் எக்ஸாம் ஸ்டடி பிளான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு எக்ஸாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஆக்சுவலி ஸோ வந்து ஆல்ரெடி வந்து சொல்லிட்டாங்க உங்களுக்கு வந்து ஜூலை லாஸ்ட் வீக் வந்து எக்ஸாம் அப்படின்னு. ஜூலை லாஸ்ட் வீக் வந்து உங்களுக்கு வந்து எக்ஸாம் ஸ்டார்ட் ஆயிரும். இதே உங்களுக்கு சென்னை டிஸ்ட்ரிக்ட்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆல்ரெடி வந்து சொல்லிட்டாங்க. சென்னை டிஸ்ட்ரிக்டை பொறுத்தவரை 18th வந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா அங்கே வந்து மிட்டம் கிடையாது, அங்கே வந்து யூனிட் டெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி நடக்கும். ஸோ அதனால வந்து அங்கே வந்து சொல்லிட்டாங்க. ஸோ மேக்ஸிமம் இப்போ மெஜாரிட்டி எப்போ வந்து ஜென்ரலாக மிட்டம் எக்ஸாம் எப்போ ஸ்டார்ட் பண்ண சான்சஸ் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா பொதுவாக எல்லாருக்கும் சொல்கிறேன். கன்ஃபார்ம் வந்து ஜூலை 1 minute கன்ஃபார்ம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஜூலை 18 வந்து சென்னையில் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்படிங்கிறப்ப ஜென்ரலாக நம்ம வந்து பார்க்கையில ஜூலை 25 இருந்து ஆகஸ்ட் 5 வந்து மேக்ஸிமம் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையும் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அப்போ நமக்கு 25 அப்படின்னு நம்ம கணக்கு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மக்கிட்ட இருக்கிற டேஸ் இருக்கிற டைம் வந்து எவ்வளவு, ரொம்ப கம்மியான டைம் தான் இருக்கும். இப்போவே வந்து 11 ஆயிடுச்சு. அப்போ ஒரு 15 days தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த 15 daysக்கான ஒரு ப்ராப்பர் ஸ்டடி பிளான் வந்து நான் உங்ககிட்ட வந்து இப்போ சொல்கிறேன். 15 daysக்கான இந்த 15 daysக்கான ஸ்டடி பிளானை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாவே மேக்ஸிமம் வந்து நீங்கள் வந்து ஒரு நல்ல மார்க் வந்து ஸ்கோர் பண்ணலாம். ஸோ எப்பப்போ என்னென்ன படிக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறேன். இப்போ நம்மக்கிட்ட வந்து 15 நாள் டைம் இருக்குது. நம்ம கணக்குப்படி 15 நாள் டைம் இருக்குது. ஸோ இந்த 15 நாள் டயத்தை வந்து நீங்கள் எப்படி யூட்டிலைஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ ஒரு 3 days வந்து நீங்கள் வந்து லாங்குவேஜ் சப்ஜெக்ட்டுக்கு வந்து டைம் வந்து பிரிச்சுக்கோங்க. லாங்குவேஜ் சப்ஜெக்ட்னா தெரியும்னு நினைக்கிறேன், தமிழ் அண்டு இங்கிலீஷ். தமிழ் அண்ட் இங்கிலீஷுக்கு வந்து ஒரு 3 days வந்து எடுத்துக்கோங்க. 3 daysக்குள்ள மிட்டம் எக்ஸாமுக்கு உங்களுக்கு மொத்தம் இந்த 3 daysக்குள்ள நீங்கள் தமிழ் இங்கிலீஷை கம்ப்ளீட் பண்ணிடுங்க. தென் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பேலன்ஸ் 12 days இருக்கும். இந்த 12 days வந்து எப்படி பிரித்து எடுத்துக்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, 1 minute. ஓகே, இந்த 12 days வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து எது ஈஸியஸ்ட், இப்போ வந்து 4 சப்ஜெக்ட் இருக்குது, 12 இது இருக்குது. அப்போ அதை எப்படி கரெக்டாக 12 இதுக்கு வந்து பிரிக்கலாம் அப்படின்னா, ஒரு சப்ஜெக்ட்டுக்கு 3 days அப்படின்னா 4 சப்ஜெக்ட்டுக்கு 12 days. இப்போ உங்களுக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் மேக்ஸு, ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பயாலஜி அண்டு சிஎஸ் இந்த சப்ஜெக்ட்லாம் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து இதுக்கு ஒரு 3 days வந்து எடுத்துக்கோங்க. அண்ட் இதுக்கு வந்து ஒரு 3 days, அண்ட் தென் கெமிஸ்ட்ரிக்கு ஒரு 3 days, பயாலஜி 3 days, மேத்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி 3 days. பயோ இருக்கும், இல்லை கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருக்கும். இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்து காமர்ஸ் இருக்கும், எக்கனாமிக்ஸ் இருக்கும், அக்கௌண்டன்சி இருக்கும், ஹிஸ்ட்ரி இருக்கும். இல்லை அப்படின்னா பிஸ்னஸ் மேத்தமெட்டிக்ஸ் அந்த மாதிரி இருக்கும். 3 days வந்து டைம் வந்து ஸ்ப்ளிட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த 3 days வந்து நீங்கள் கரெக்டாக படிக்கணும். அண்டு ஈஸியாக இப்போ வந்து ஒரு 50 மார்க்குக்கு வந்து மிட்டம் நடக்கும். இதில் அட்லீஸ்ட் நான் ஒரு 35க்கு மேலேயாவது ஃபஸ்ட் எக்ஸாம்லேயே எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் நான் சொல்கிறத கண்டிப்பாக வந்து ஒமிட் பண்ணாமல் படிச்சிருக்கணும். என்ன அப்படின்னு சொல்கிறேன் பாருங்கள். ஓகே, மொத்தம் உங்களுக்கு வந்து 3 days இருக்குது ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும். 50 மார்க்குக்கு வந்து எக்ஸாம் வந்து நடக்கும். 50ல் அட்லீஸ்ட் ஒரு 35 மார்க்காவது ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து தமிழை பொறுத்தளவில் தமிழ் அண்ட் இங்கிலீஷு ஃபுல்லாகவே படிச்சிருக்கணும். ஃபுல்லானா என்னென்ன, புக் பேக், 1 word, அப்புறம் தமிழை பொறுத்தளவில் குருவினா, சிறுவினா, நெடுவினா இதெல்லாம் கம்பல்சரி படிச்சிருக்கணும். இங்கிலீஷை பொறுத்தளவில் பேராகிராஃபு, கொஸ்டின் ஆன்சரு இதெல்லாம் கம்பல்சரி படிச்சிருக்கணும். ஓகேங்களா? இதே மேஜர் சப்ஜெக்ட் நம்ம மேக்ஸ் வந்து சொல்கிறேன். இப்போ 11th and 12th 2 சேர்த்து தான் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ பாருங்கள். ஓகே,
இதே வந்து நீங்கள் இப்போ மேஜர் சப்ஜெக்ட் மேக்ஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 2 பேருமே பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் சாப்டர் செகண்ட் சாப்டர் கம்பல்சரி முடிச்சிருக்கணும். தேர்ட் சாப்டரில் பார்த்தீங்க அப்படின்னா 1 வேர்டு வந்து கம்பல்சரி முடிச்சிருக்கணும். ஃபிசிக்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் செகண்டு இது 2 கம்பல்சரி முடிச்சிருக்கணும். தேர்ட் அண்ட் ஃபோர்த்துக்கான 1 வேர்டு வந்து கம்பல்சரி படிச்சிருக்கணும். 11th வந்து தேர்ட் சாப்டரோட அவ்வளோதான், ஃபோர்த் வந்து கிடையாது. 12th ஃபோர்த் சாப்டர் வந்து உண்டு. இதே கெமிஸ்ட்ரி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஆர்கானிக், இன்ஆர்கானிக், பிசிக்கல் அப்படின்னு 3 பார்ட் இருக்கும். இதுல நீங்க வந்து ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியை கம்பல்சரி ஃபுல்லா படிச்சிருக்கணும். இன்ஆர்கானிக்லயும் கம்பல்சரி படிச்சிருக்கணும். பிசிக்கல்ல மட்டும் நீங்க வந்து உங்களுக்கு வந்து எது கஷ்டமா இருக்கோ அதை விட்டுட்டு பேலன்ஸ் எல்லாத்தையும் கம்பல்சரி படிச்சிருக்கணும். இதே சிஎஸ் ஸ்டூடெண்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சிஎஸ் ஸ்டூடெண்ட்டை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா ஐ திங்க் 1 to 7 சாப்டர் வரைக்கும் வரும், இல்லை 6 சாப்டர் வரும். அதில் கம்பல்சரி ஃபர்ஸ்ட் 4 சாப்டருக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸை மட்டுமாவது நீங்கள் வந்து படிச்சிருக்கணும். ஸோ அப்போ தான் வந்து உங்களால் வந்து ஒரு மார்க் வந்து ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ இதை மட்டும் நல்லா தரவாக படிச்சுக்கோங்க. ஸோ இந்த பிளானை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க. அண்ட் நான் வந்து வீக்லி டெஸ்ட் வைப்பேன். லெவன்த்துக்கும் சரி நான் வந்து சரி 11th சரி அண்ட் 12th சரி 2 பேருக்குமே பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஃப்ரீ வீக்லி டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நானே சிலபஸ் கொடுத்து நானே அதுலேருந்து வந்து கொஸ்டின் வந்து எடுக்கிறேன். ஸோ அந்த வீக்லி டெஸ்ட்டை வந்து தயவு செஞ்சு நல்லா படிங்க. வீக்லி டெஸ்ட்டை நீங்கள் நல்லா படித்து அந்த வீக்லி டெஸ்ட்டை அட்டன் பண்ணி வீக்லி டெஸ்ட்டோட கொஸ்டினில் உள்ள கொஸ்டின்ஸை மட்டும் நீங்கள் படிச்சிங்கன்னா கூட மிட் டேர்மில் மேக்ஸிமம் வந்து 35+ மார்க் வந்து ஸ்கோர் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு வந்து நான் கேரண்டி. ஸோ அதை நல்லா கவனமாக படிங்க. அண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாட்டி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அண்ட் கீப் சப்போர்ட். தேங்க்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ், பாய்.